தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். குறிப்பாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும். நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய நடக்கும். அடுத்து பாதிப்பு வரக்கூடிய ஸ்தலங்கள்ல திருச்செந்தூரும் ஒன்றாக இருக்கிறது. ரொம்ப ஒரு பீக்கான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி ஒரு பயத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 30 ஜூலை 2024 சமயத்தில் நடந்தது பார்த்தீங்கன்னா, செவ்வாயுடைய தொடர்பு ரொம்ப இருந்துச்சு. அதனுடைய கூட்டு எண் 9ஆம் எண் வரும். அந்த தேதியுடைய கூட்டு எண் இந்த வயநாடுல நிகழ்ந்திருக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கேதுவோட இணைந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கவே கூடாது. மாயன் கேலண்டர் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே உலகம் அழிய போகுது. நம்ம இந்தியா நினைத்து கூட பார்க்காத ஒரு வார சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். எண்கள் ரீதியாக பார்க்கும் பொழுது 8, 17, 26 இந்த தேதிகள்ல பிரயாணம் பண்றீங்களா, முடிந்தவரை தவிர்க்க பாருங்க. 4, 13, 22, 31 இது எல்லாமே ராகுக்குரியது. ஸோ இது எல்லாமே பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடியது. இதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மற்றொரு பவர்ஃபுல்லான ஸ்தலம் திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல எண்கணித நிபுணர் சதீஷ் ராவ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? ரொம்ப நல்லா சார். நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நிறைய பேசியிருந்தோம். ஸோ அதுலேயும் குறிப்பாக இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு விஷயம்னா, வயநாடில் மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 420 பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க. அதுவும் டேட் வைஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே தான் இந்த ஜூலை 30ஆம் தேதி 2024 நடந்தது. ஸோ இப்போ இந்த 2025 திரும்பவும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ். ஸோ இது நாங்கள் பார்க்கும்போது என்னடா இது, ஸோ ஒரே வருஷம் ஒரே நாளில் கிட்டத்தட்ட எப்படி இது சேமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு தோணுது. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த நேர்காணல். இதில் கிரகங்களுமே சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதில் முக்கியமாக ஒரு விஷயம் ஒரு சில கிரகங்கள் அது எண்கள் ரீதியாக பார்த்தீங்கன்னா 8ஆம் எண்ணை நாம் எப்போதும் சொல்லுவோம், 4ஆம் எண்ணை சொல்லுவோம். அதே மாதிரி செவ்வாய்க்குரிய 9ஆம் எண்ணுமே இதில் சம்மந்தப்படும். கிரகங்கள் ரீதியாக இதையே நம்ம சனிங்கிற கிரகத்தை 8ஆம் எண்ணிற்குரியதாகவும், 9ஆம் எண் அப்படிங்கிறது செவ்வாய்க்குரியதாகவும், ராகு 4ஆம் எண்ணுக்குரியதாகவும் சொல்லுவோம். இதில் கேதுங்கிறது அதுவுமே ஒரு அழிவு சக்தியை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது தான். அது 7ஆம் எண். ஸோ இந்த வயநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிலச்சரிவு அப்படிங்கிறது போன வருஷம் ஏற்பட்டது பார்த்தீங்கன்னா 30 ஜூலை 2024 ஏற்பட்டுச்சு. அதுவும் அதே பகுதியில் தான் இப்போ இந்த தடவையும் நடந்திருக்கு. என்ன ஒரே ஒரு ஆறுதலான விஷயம்னா, போன வருஷம் நடந்ததுல கிட்டத்தட்ட 1000கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். 118 பேர் காணாமலே போயிட்டாங்க, மிஸ்ஸிங். என்ன ஆனாங்கன்னே தெரியல. 234 பேர் உயிர் நீத்தார்கள். அந்த அளவுக்கு மோசமான ஒரு அடி அது. 394 பேர் பக்கம் காயப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கணக்கு சொல்லுது. அந்த அளவுக்கு இந்த தடவை சிரமங்கள் இல்லாததற்கு காரணம், இப்போ இந்த மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனேயே மக்களே கொஞ்சம் அவேர்னஸோட ஒரு அலர்ட் ஆயிட்டாங்க. சரி, என்னமோ நடக்க போகுது ஏதோ ஒன்று அப்படிங்கிறது. சனி இப்போ தற்போது நிற்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா மீனத்தில் நிற்கிறார். குருவுடைய வீடு. எப்போதுமே அந்த குருவுக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது. இப்போ நம்ம எண்கள் ரீதியாக பார்க்கும்போது நம்ம 8ஆம் எண்ணை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். குருவுடைய எண் 3ஆம் எண். ஸோ போன இன்சிடென்ட்டும் நீங்கள் கேட்டீங்க, சொல்லிட்டு இருந்தேன். இந்த 30 ஜூலை 2024 சமயத்தில் நடந்தது பார்த்தீங்கன்னா, செவ்வாயுடைய தொடர்பு ரொம்ப இருந்துச்சு. அதனுடைய கூட்டு எண் 9ஆம் எண் வரும். அந்த தேதியுடைய கூட்டு எண்
இப்ப இந்த சமீபத்துல நடந்த அந்த விமான விபத்துல ஒரே சமயத்துல இத்தனை உயிர்கள் நீத்ததுமே அந்த 9ஆம் எண் ஆதிக்கத்துல வரும் பொழுதுதான். அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வயநாடுல நிகழ்ந்திருக்கக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து கேதுவோட இணைந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது வந்து இருக்கவே கூடாது. இது 2 கிரகங்கள். இது ஏன்னா கேதுங்கிறது வந்து ஒரு அழிவு சக்தி. இது வந்து இந்த செவ்வாயோட இணைந்து நிற்கும் பொழுது அதே 9ஆம் எண்ணிற்குரிய பாதிப்புங்கிறது நிகழும், ஒரு அழிவு சக்தியாக மாறிடும். ஏன் வந்து நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு பவர்ஃபுல் காடாக நம்ம பார்க்குறோம்னா இதே 9ஆம் எண்ணினுடைய பாசிட்டிவ் சைடு. அதாவது ஒரு தீக்குச்சியை வச்சு விளக்கும் ஏத்தலாம் வீட்டையும் கொளுத்தலாங்கிற அதே கணக்கு தான் இங்க. ஸோ ஒரு சில கிரகங்கள் ஒன்றிணையும் பொழுது இது மாதிரி சிரமங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். நம்மளுடைய சென்ற பதிவை நம்ம நேயர்கள் பார்த்துருந்தாங்கன்னா அந்த விமான விபத்து நிகழ்ந்ததை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா சமீபத்தில். அந்த பதிவுல இப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதுல நான் தெளிவா சொல்லியிருப்பேன், இந்த சமயங்கள்ல வயநாடு பகுதிக்கு யாரும் பிரயாணம் கூட பண்ண போவாதீங்க, டூர் போவாதீங்கிறதையே நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நிலச்சரிவுகள் ரொம்ப வந்து அதிகமான மழை இருக்கக்கூடிய இடங்களுக்கு, அதாவது ரொம்ப அதிகப்படியாக ரெயின்ஃபால் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடங்கள்லாம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்கும். கூடுதலாக இந்த கிரக சேர்க்கையும் இருக்கும்போது கண்டிப்பாக இது நிகழ்ந்தே தீரும், மேற்கொண்டும் வரப்போகுது. ஓகே சார். ஸோ அடுத்தடுத்தும் நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, அது இந்த இடத்துல மட்டும் கிடையாது, மெயினா வந்து நார்த் சைட்ல, ஓகே, அந்த சைட்ல உத்தரகாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி இங்க நடந்துச்சு. 2023 கூட இங்க ஒரு நிலச்சரிவு நடந்துச்சு, கோயில்களே பாதிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்ப இந்த வருடமும் நிகழப்போகுது. நார்த் சைட்ல ரொம்ப சிவியரான ஒரு அடி இருக்க போகுது இங்க. குறிப்பாக இது நம்ம நேயர்களுக்கு நம்ம சொல்லியே ஆகணும். எல்லாருமே வந்து இப்ப ஒரு கலக்கத்திலேயோ ஒரு சிரமத்திலேயோ ஒரு கோயிலை பத்தி கேள்விப்பட்டுட்டாங்கன்னா எல்லாம் கும்பலா திபு 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 திபுன்னு ஓடிடுறாங்க, அந்த இடத்துக்கு ஓடிடுறாங்க. ஆனா பிரச்சனையும் பாத்தீங்கன்னா அந்தந்த இடங்கள்ல தான் வருது. இப்போ இந்த ரொம்ப ரொம்ப ஃபேமஸா யூடியூப்ல அந்த நார்த் இந்தியாவில் வந்து அந்த நதிக்கு நடுவில் அந்த சிவன் சிலையை தாண்டி மார்பளவு தண்ணி ஓடிட்டு இருக்கிறத பார்க்கும்போதே நமக்கு பகீர்ன்னு இருக்கும், கட்டடங்கள் சரிந்து விழுவுறதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ என்னதான் வந்து ஒரு இறைவனுடைய ஸ்தலமாக இருந்தாலும் அந்த இறைவன் வகுத்தது தான் அந்த இயற்கையுடைய நீதியுமே. ஸோ மக்கள் வந்து கொஞ்சம் அவர்கள் அளவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பிரயாணம் செய்து வழிபட்டாலே போதுமானது. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம், ஏன் இதை நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன்னா, அடுத்து பாதிப்பு வரக்கூடிய ஸ்தலங்கள்ல திருச்செந்தூரும் ஒன்றாக இருக்கிறது. திருச்செந்தூர் கூட நாங்க ஒரு நியூஸ் பார்த்தோம், கிட்டத்தட்ட 80 அடி வந்து கடல் உள்வாங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ். கிட்டத்தட்ட இது வந்து ரெகுலரா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். வீக்லி ஒன்ஸ் வந்து கடல் உள்வாங்கப்படுறது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து அடிக்கடி கேள்விப்படுறோம். காரணம் அது இந்த வருஷம் வந்து அது இன்னும் ரொம்ப ஒரு பீக்கான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி ஒரு பயத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். சார் குடமுழுக்கு வேற இப்போ நடக்க போகுது. இருந்தாலுமே கூட இததான் வந்து ஜப்பானியர்கள் வந்து மிக சரியாக துல்லியமாக கணக்கிடுவதற்கு அவர்கள் நிறைய இயற்கை சமிக்கைகளை வந்து அவங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த துடுப்பு மீன்னு சொல்லிட்டு ஒரு பாம்பு மாதிரியே இருக்கும், நல்ல நீளமா இருக்கும். அந்த மீன்லாம் வந்து மிக ஆழமான கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மீன்கள், குறைந்தது அதெல்லாம் வந்து 600 அடி 700 அடிக்கு மேலதான், கீழே தான் பாதாளத்துல இருக்க வேண்டிய, கடலோட அடிமட்டத்துல இருக்க வேண்டிய மீன்கள் வந்து கரை ஒதுங்கும் போது அந்த வருடம் வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவு இருக்கு அப்படிங்கறது அது உணர்த்துவதாக அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. நிகழ்ந்தும் இருக்குது இதுக்கு முன்னாடி. அது இப்ப ராமேஸ்வரத்துல தரை ஒதுங்கி இருக்கு இந்த மாதிரி திருப்பு மீன்கள். சோ இந்த மாதிரி காலகட்டத்துல கடற்கரை சார்ந்த கோவில்களுக்கு மக்கள் வந்து செல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக, அதிகமாக மழை இல்லாத சமயத்துல, அதிகமாக இந்த புயல் சீற்றங்களோ இது மாதிரியான எந்தவித ஒரு மோசமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய நேரங்கள்ல போவதை தவிர்க்கணும். இந்த ஜூலை 5ஆம் தேதி ஜப்பான்ல ஒரு பெரிய சுனாமி அலை வரப்போறதாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரியோ டத்ததி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்களதான் மினி பாபா வாங்கான்னு சொல்றாங்க. இந்த ஜூலை 5ஆம் தேதி அங்கே ஒரு பெரிய ஒரு சுனாமி பேரலையால் ஒரு நீரினால் ஒரு இது ஆபத்து ஒன்று இருக்கு. அது போலவே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக திருச்செந்தூர், எதெல்லாம் நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்தலங்களாக நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அந்த ஸ்தலங்கள்லையுமே கூட அச்சுறுத்தல்கள் நிகழும்.
ஓகே. அசம்பாவிதங்கள் வந்து நிகழும். பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இந்த வருஷத்தோட முதல் தொடக்கமா நியூ இயர்லயே வந்து ஒரு ஆமா, மிகப்பெரிய ஆமா. சுனாமி வந்ததா வந்து நிலநடுக்கமே வந்துச்சு. சொல்லப்படுது. ரிக்டர் அளவுகள்லாம் அது வந்து ரொம்ப மார்க் ஆனுச்சு. அது அதனுடைய தாக்கங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ம். அதுதான் சமிக்கையாக இந்த மீன்கள் கரையோதுங்கிறதாக உணர்த்துறது. ரொம்ப இதுல வந்து மக்களுடைய இயல்பு நிலையுமே மாறி போயிடுச்சு. இப்போ முன்ன மாதிரி கிடையாது. இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த கோயில் அர்ச்சகர்களே வந்து நடனமாடி அது வந்து ஆபாசமாக ஆமா. வெளியிடப்பட்டு ம். அது ஒரு சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல யாரெல்லாம் வந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ரொம்ப ஆன்ம பலத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், ம். நிச்சயமாக காப்பாற்றப்படுவார்கள். ஓகே. ஆனா இதுல நம்மளுடைய மூதாதையர்களுடைய வழி வழியாக வந்த அந்த ஒரு பிரார்த்தனை விஷயங்கள் எல்லாம் மறந்தவர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ம். நான் பார்த்தது வரைக்கும் எங்க அளவுல நாங்க எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா தன் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரியின் ஒரு குழந்தையோ ஏதோ வந்தா கூட அவங்கள தவறா நடத்துவாங்க. அவங்க ஓகே. ரொம்ப ஒதுக்கி நடத்துவாங்க. ஸோ அதெல்லாம் கூட பாதிப்பை உண்டு பண்ணும். ஒரு இதை நம்ம வந்து வெறும் கிரகங்கள் ரீதியாகவோ எண்கள் ரீதியாகவோ பார்க்கறத விட இனிமேல் கொண்டு சித்தர்கள் உலகமாக சித்தர்கள் ஆண்டாக தான் இனிமேல் நம்ம பார்க்கணும். எதெல்லாம் எப்படி நடக்கணும்னு அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டார்களோ வகுத்து வைத்தார்களோ அதன்படி நடக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது. ஓகே சார். இப்போ பொதுவா நம்ம 2012லயே இந்த மாயன் கேலண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரபலமா வைரலா இருந்தது. மாயன் கேலண்டர் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே உலகம் அழிய போகுது, இதற்கப்புறம் காலங்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து நம்ம எல்லாருமே வந்து சந்திச்சுட்டு வந்திருக்கோம். நிறைய நாடுகள் வந்து பங்கர்ஸ், இப்போ மக்களுக்கு தேவையான எல்லா பொதுமான வசதிகளையுமே வந்து ஏற்படுத்தக்கூடிய மாதிரி நிறைய பங்கர்ஸ்களையும் ரெடி பண்ணாங்க. ஸோ இப்போவும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் கையாளுறோமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கு. ஸோ அது உண்மையாக நடக்குமா, நடக்காது? கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கும். நாளுக்கு நாள் அது வந்து மோசமாகி கொண்டே தான் போகுது சூழ்நிலை. நம்ம இந்தியா வந்து நினைத்து கூட பார்க்காத ஒரு வார் சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். நமக்கே அந்த சூழ்நிலை வருமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலை இருந்து அது மாறிடுச்சுன்னு நினைச்சா, இப்ப பாத்தீங்கன்னா 3வது உலகப் போர் வந்தாலும் மறுபடியும் அந்த சூழ்நிலை நமக்குமே வரும் தான். எல்லா வகையிலையும் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குதான். எல்லா வகையிலையும் அலர்ட்டாக மக்கள் வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ளார போய்கிட்டே இருக்காங்க. இதுல நாம் சொல்லிக் கொள்வது என்னன்னா, இதுல காலம் நேரம் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கான ஓரளவுக்காச்சும் வழி நமக்கு கிடைக்கும். அதோடைய ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கம்மி. ஓகே. தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுங்கிற அளவுக்காச்சும் கண்டிப்பாக நம்ம வந்து ஓரளவுக்காச்சும் தப்பிக்கலாம். பட் அதை கூட பெருசா எடுத்துக்காம ஏனோதானோன்னு இருக்கும் பொழுது கண்டிப்பாக மக்கள் வந்து இப்ப நம்ம போன ப்ரோக்ராம்ல பேசியிருக்கோம் இதை பத்தி. வயநாடு பகுதியில வந்து பிரயாணம் பண்ணி போபவர்கள் தவிர்க்கணும், அந்த இடங்கள்ல பாதிப்பு இருக்க போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். நடக்குது. இது எல்லாமே வந்து நம்மளுடைய பஞ்சாங்கங்களே ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம வந்து இதெல்லாம் பழைய பஞ்சாங்கம், நான் பகுத்தறிவு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகும்போது தான் சிரமங்கள்ங்கிறது நடக்குது. மக்களும் மனசாட்சியோட நடந்து கொள்ளணும். தனக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களையும் தரமாக நடத்தணும். முடிந்தவரை ஜீவகாருண்யத்தோட இருக்கும் பொழுது நிச்சயம் வந்து அவர்கள் குடும்பம் பாதிப்புகளில் இருந்து தப்பிப்பார்கள். எண்கள் ரீதியாக பார்க்கும் பொழுது 8, 17, 26 இந்த தேதிகள்ல பிரயாணம் பண்றீங்களா, முடிந்தவரை தவிர்க்க பாருங்க. அப்படி தவிர்க்கவே முடியல அப்படின்னா யாருக்காச்சும் தானமாச்சும் கொடுத்துட்டு போங்க. ஒரு உணவு தானமோ நீர் தானமோ, இது கூட தவிர்க்க முடியாத பட்சத்துல தான். ஏதோ ஒரு எமர்ஜென்சி. ஆமா, வேற வழி இல்லாம. இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் வேன் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணுது. காலியா இருக்கு ரோடு, ஒரு ஹைவே தான். காலியா இருக்கிற ரோட்ல ஸ்கூல் வேன் கிராஸ் பண்ணுது. அது அந்த வேன் மேல எந்த தவறும் கிடையாது. எதிர் திசையிலிருந்து வேகமாக வரக்கூடிய ஒரு கார் வந்து அதுல இடிச்சு இந்த கார் தப்பிச்சுக்குது. ஸ்கூல் வேன்ல இருக்கிற அத்தனை பசங்களோட அந்த வேன் கவிழ்ந்து உருள்றத நம்ம வீடியோல பாக்குறோம். இதே நம்ம தமிழ்நாட்டுல நிகழுது. அப்ப எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து விபத்துகளும் ஒரு கொடுமையான சூழ்நிலைகள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. 2025 ஆரம்பத்துல நம்ம சேனலுக்கு கொடுத்த ப்ரெடிக்ஷன்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த ஆண்டு தன்னுடைய பிள்ளைகள் இறப்பதை பெற்றோர்கள் பார்ப்பார்கள். பெற்றோர்களுடைய வயது 90 கூட இருக்கலாம். இப்ப இந்த விமான விபத்துல இறந்த பைலட்டோடைய தந்தையுடைய வயது 90.
90 வயசுல பையனுக்கு காரியம் பண்றாரு அவர். ம். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, எவ்வளோ ஒரு மனதிற்கு சங்கடமான சூழ்நிலை. அதை கருத்தில் கொண்டு நம்ம நேயர்கள் தயவு செய்து இதை நீங்க இன்னொரு தடவை கேட்டுக்கோங்க. 8, 17, 26 இந்த தேதிகளில் நீங்கள் பிரயாணம் செய்கிறீர்களா, முடிந்தவரை தவிருங்கள். அட்லீஸ்ட் ஒரு தானமாச்சும் செய்துட்டு போங்க. அதற்கு அடுத்த ரிஸ்க் உண்டு பண்ணக்கூடியது 4, 13, 22, 31. ம். இது எல்லாமே வந்து ராகுக்குரியது. இப்ப நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வந்து சர்ப்ப கிரகங்கள், ம். பாம்பு கிரகங்கள். அதன் பிறகு 7, 16, 25. ஸோ இது எல்லாமே வந்து பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடியது. குறிப்பாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் ஓகே. நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணும். நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய நடக்கும், அசம்பாவிதங்கள் நடக்கும். இதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மற்றொரு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்தலம் வந்து சொல்வதற்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு, கஷ்டமாக தான் இருக்கு. திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஏற்கனவே மிகப்பெரிய நிலச்சரிவை வந்து திருவண்ணாமலை சந்திச்சாங்க. சந்திச்சாங்க. இப்போ மனிதர்களாலே வந்து அங்கே ஒரு பெரிய சிரமங்கள்ங்கிறது இப்போ நம்ம பெங்களூர்ல நடந்துச்சு இல்லையா, இந்த ஆமா. ஐபிஎல்காக இது ஆமா, கொண்டாடினாங்க, கூட்ட நெரிசல்ல சிக்கி நிறைய சிக்கி. பேர் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இங்கேயுமே நடக்கும். அது இப்ப சிவன் காப்பாத்தாம விட்டுட்டாரே அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இதுல ஒண்ணுமே ம். கிடையாது. அததான் இந்த பகுதியை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நம்ம மனிதர்களுமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை கவனித்து தான் நடந்து கொள்ளணும். ஓகே. ஒரே இடத்துல நான் வந்து போய் அங்க போய் நான் விழுந்தேன்னா சிவன் நம்மளை பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு மொத்தமா போய் 1 கோடி மக்களும் ஒரே சமயத்துல ஒரு இடத்துல விழுந்தாங்கன்னா என்ன ஆகுறது? ம். சிவன் வந்து அன்பே சிவம்னு எல்லா சித்தர்களுமே சொல்லி வச்சிருக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பா. உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் ஸ்தலத்துல நீங்க வந்து ஒரு 100 பேருக்கு அன்னதானம் போட்டா கூட நீங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்த பலனை விட அதிகமான பலனை நீங்க கண்டிப்பா. எடுத்துடலாம் நீங்க. ஆனா மக்கள் வந்து நான் அங்கேதான் போயிட்டு வருவேன், சரி அங்க நீங்க போங்க, தவறு கூட கிடையாது. ஒரு கூட்ட நெரிசல் இல்லாத நாளாக வார நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் லீவ் போட்டுட்டு கூட போங்க. ம். எல்லாருமே ஒரே சமயத்துல குழுமி, அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ளார வந்து மாமிச உணவு சாப்பிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு இப்ப கோயில் எல்லாம் சுத்தம் பண்ணாங்க. ஆமா. இப்ப இது வந்து ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா, இது மாதிரி இன்னொருத்தவங்க செய்யும் போது யாராச்சும் அடிதடியில இறங்கி ஒருத்தர் உயிர் நீக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் அசம்பாவிதங்கள் ம். போக போகுது. அந்த மாதிரி ஓகே. இது நிகழக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அதனால இந்த பகுதியின் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, திருவண்ணாமலை, திருச்செந்தூர் இது போன்ற இடங்களில் தெய்வ ஸ்தலங்கள், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வ ஸ்தலங்கள்ல சில அசம்பாவிதங்கள் நடக்கும். அதற்கான காலகட்டம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஏன்னா இதுல சனியோடைய பார்வை தனுசு ராசியின் மீது விழுகிறது. ம். ஏற்கனவே சனி வந்து குருவோடைய வீட்டில தான் இருக்காரு. இது எப்போதுமே வந்து குருவும் சனியும் சேர்ந்தாலே குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, பவர்ஃபுல்லான பிளேஸாக இருந்தாலும் அங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும். ஓகே. So, நிறைய தேசத்தின் விஷயங்களை எச்சரிக்கையா ஆமாம், இருக்கணும். தேசத்தின் முக்கியமான தலைவர்களுடைய உயிர்களுக்கும் அச்சுறுத்தல்கள் இருக்கு. ஓகே சார். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இஸ்ரேல் ஈரான் போரும் வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அமெரிக்க அதிபர் வந்து ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை வந்து நிறுத்துறதுக்கு நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்து கிட்டத்தட்ட போர் நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் 2 பேரும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் 2 பக்கமும் நிறைய உயிர் சேதங்கள் வந்து போயிருக்கு. இந்த போர் வந்து உண்மையாகவே இந்த வருடம் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாட்டில் இருக்கா? இந்த முடிவு கண்டிப்பாக நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக நிகழ்ந்தே தீர வேண்டிய ஒரு அமைப்புல இருந்ததுனால தான் நிகழ்ந்துச்சு. ஏன்னா அந்த ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், செவ்வாய் வந்து கேதுவோட இணைந்திருக்கும் பொழுது அந்த டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். அழிவு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுல சூரியனும் வந்து ஒவ்வொரு இடமாக மாறி வந்துகிட்டே இருப்பார், நவுந்து வந்துகிட்டே இருப்பார். அப்படி அவருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேதுவோட தான் இணைந்து இப்போ மிதுனத்துல இருக்காரு சூரியன். அடுத்தது மறுபடியும் அப்படியே நகர்ந்து சிம்மத்தை தாண்டி அவர் நகரும் பொழுதுதான் இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் தீரும். ஓகே. ஏன்னா இந்த கால புருஷ தத்துவத்துல எல்லா கிரகங்களுமே இப்போ வந்து ராகு கேதுவுக்குள்ளார பிடிபட்டிருக்கு. ஓகே. ராகு கேதுவுக்குள்ளார எல்லா கிரகங்களும் அமைஞ்சு போயிடுச்சு இப்போ ம். இந்த கோச்சார ரீதியாக. ஓகே. இதுல வந்து முதல்ல வெளியில வரக்கூடியது செவ்வாய் தான் ஃபர்ஸ்ட் வெளில வரப்போறாரு. அடுத்தடுத்த கிரகங்கள் நகர்ந்து வரும். ம். அப்படி வர வரைக்குமே ஒரு நீர் பூத்த நெருப்பாக தான் இருக்கும், பிரச்சனைகள் ஓயாது. ஓகே. இது முடியறதுக்கு எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட் செப்டம்பர் ஆயிடும். ம். இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்குமே மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுல எண்கணித ரீதியாக பார்த்தீங்கன்னா, நான் போன பதிவுல கூட சொல்லியிருப்பேன், இந்த வருடத்தில்
டிசம்பருக்கு முன்னாடியே பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. எல்லாருமே டிசம்பர் மாசம் தான் அந்த ஆமா. 12ஆம் தேதியோ ம். அல்லது 26ஆம் தேதியோ தான் நிலநடுக்கமோ ஏதோ பிரச்சனை வரும்னு ம். நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நவம்பர் மாசமே ஒரு பெரிய அடி இருக்கு. ஓகே. அது நம்ம இந்திய நாட்டை விட உலக நாடுகள்ல பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. இந்திய நாட்டுல வந்து முக்கியமா தமிழ்நாடு வந்து பெரிய அளவுக்கு காப்பாற்றப்படும். ம். நம்ம பாதிப்புங்கிறது வந்து சோ மத்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இங்க கம்மியா தமிழ்நாடு இருக்கும். வந்து பெரிய அளவுக்கு காப்பாற்றப்படும். ம். இப்ப கூட நான் சொல்லும்போது அசம்பாவிதங்கள் நடந்தாலும் ஒரு பக்கம் வந்து கடல் அதிகப்படியாக உள்வாங்கும்னு தான் சொல்லியிருக்கேன். ஆ. சுனாமி வந்து தூக்கிட்டு போகும்னு சொல்லல. உள்வாங்கும் போது நமக்கு இன்னும் பயமா இருக்கும். ம். ஐயோ, கடல் இந்த அளவுக்கு மண் அரிப்பு அதிகமாகும், உப்பு தண்ணி வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து ஊற்றாக வந்துடும், ஓகே. அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஓரளவு ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ம். ஆனா வெளிநாடுகள்லையும் பக்கத்து அண்டை மாநிலங்கள்லையும் உயிருக்கே சேதங்கள் அதிகமாக இருக்கும். ஓகே. நிறைய சண்டை சச்சரவுகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. நிலச்சரிவுகள் ஒரு பக்கம் வந்து இந்த பூகம்பங்கள் மாதிரியான விஷயங்கள்ங்கிறது யதார்த்தமாகவே அதிகமாகி கொண்டே தான் போகுது. ஓகே. இது குறிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, பெற்றவர்கள் அல்லது வயது அதிகமானவர்கள் உயிரோடவும் வயது குறைந்தவர்களுடைய பலி எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கும். ஓகே. அதுதான் வந்து ரொம்ப மோசமாக நம்ம எமோஷனலா நம்மளை உழுக்கக்கூடிய விஷயமாக நான் கருதுறேன். இந்த போரினாலும் சரி, நிலச்சரிவுனாலும் சரி, நீங்க ம். கவனிச்சு பார்த்தீங்கன்னா நியூஸை இனிமேல் நம்ம மக்கள் கூர்ந்து கவனிச்சாங்கன்னா ஒரு விஷயம் பார்க்கலாம். நிறைய குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கோ அல்லது வயது இளையவர்களுக்கு தான் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. முதிர்ந்தவர்கள் அப்படிங்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. அப்ப அவங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் தானே இந்த இந்த தகனத்திற்கு கொல்லி வைப்பாங்க. இப்போ அது எவ்வளோ ஒரு கொடுமையான சூழ்நிலை. அதனால மறுபடியும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்வது, நாள் பார்த்து செயல்படுவது அப்படிங்கிறது மூட நம்பிக்கை ஆகாது. இங்க இந்த பதிவுல நம்ம தேதிகள் பத்தி சொல்லியிருக்கோம். 8, 17, 26 பத்தி சொல்லியிருக்கோம். 4 தேதிகள் பத்தி சொல்லியிருக்கோம். 7 தேதிகள் சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒவ்வொரு இடத்திற்கும் போகும் பொழுது, பிரயாணம் பண்ணி போகும் பொழுது, அப்போ உள்ள கால சூழ்நிலைகள் ரொம்ப அதிகப்படியான மழை தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நேரங்கள்ல கூட காலடி எடுத்து வைக்காதீங்க. உங்களுடைய டூரிஸ்ட் என்ஜாய்மெண்ட்டுங்கிறத விட உயிர் தான் ரொம்ப முக்கியம். மேற்கொண்டு வரக்கூடியதை நீங்க நல்ல விதத்துல வாழ்க்கையில அனுபவித்து கொண்டு போகணும்னா உயிரோட இருக்கணும் இல்லையா முதல்ல. அதனாலதான் அது சொல்றேன். இந்த போருங்கிறது இப்போதைக்கு நிக்காது. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் இந்த நேர்காணல்ல. அதுலேயும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. என்னடா இது நாட்டில் என்னடா நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள்ல நம்ம பயந்து போயிருக்கோம். ஸோ அப்படியான விஷயங்கள்ல நம்ம சில விஷயங்கள் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்தோம் அப்படின்னா அதில் இருந்து நம்ம தற்காத்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அப்படி நிறைய விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்களெல்லாம் கவனமாக இருக்கணும், எந்தெந்த நேரங்களில் பயணம் பண்ணுறதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக எங்களுடைய நேயர்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.